அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 மெயின்ஸ்க்கான குவாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2023 குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட 10 மதிப்பெண் கேள்வியில உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்றத்திலும் மாநில சபையிலும் பின்பற்றப்படும் சட்டமியற்றும் நடைமுறை நாடாளுமன்றத்தில் உள்ளதை போன்றது ஆகும். விளக்க உரை தருக. The legislative procedure followed in the state legislative assembly and legislative council. அதாவது மாநிலத்துல சட்டமன்றம் இருந்தா சட்டமன்றம், சட்ட மேலவை இருந்தா சட்ட மேலவை. இந்த மாநிலத்துடைய சட்டம் இயற்றக்கூடிய நடவடிக்கைகளும் பாராளுமன்றத்துடைய சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளும் ஒரே மாதிரி இருக்கு. கமெண்ட் கருத்து தெரிவிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கருத்து தெரிவி அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதுல நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்லணும். இப்போ நீங்க என்ன சொல்லலாம்னா, இல்ல மாநிலத்தோட சட்டமன்றத்துல உள்ளதும் உங்களுக்கு பாராளுமன்றத்துடைய சட்டம் இயற்றும் நடைமுறையும் ஒன்றுலாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். மேக்சிமம் கொஸ்டின்ல வந்து இதுவே சொன்னதுனால இந்த ஆஸ்பெக்ட்ல தான் சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் யூனியன் பார்லிமெண்ட்லயும் நடக்கக்கூடிய விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடம் மாறுது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேமா இருக்கு அப்படின்னு உன்னோட கமெண்ட் சொல்லுன்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். பட் இருந்தாலும் அதுல சில குறைபாடுகள் இருக்கு, சில இடங்கள்ல ஒன்று இல்லை என்பதையும் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம இங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆன்சர் கீ வந்து பாருங்க உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கு. இதை நீங்க வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் வடிவத்திலையும் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நமக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 மார்க் கேள்வி அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரிஸ்கிரைப்டான லைன்ல டேரக்டாவே எழுதி நம்ம இதில் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல உள்ளது வந்து வேற, இது நீங்க பார்க்க வேண்டாம். இது ஆக்சுவலா வந்து ஒரு ஃபார்மெட்டுக்காக எழுதுனது, இந்த லைன்குள்ள எழுதணும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் அசம்பிளி விசஸ் பார்லிமெண்ட் இதான் நம்ம வந்து பேச போறோம். ஸோ கொஸ்டின்ல வந்து நீங்க எப்படி கொடுத்துருக்கிறது அவ்வளவு பெருசு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்தா எழுதுங்க. அதர்வைஸ் ஸ்டேட் அசம்பிளி விசஸ் பார்லிமெண்ட் எழுதிட்டு கொஸ்டின் டைரக்டாவே உள்ள சொல்றோம். எஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சம் சிமிலாரிட்டிஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹேவிங் சம் சிக்னிஃபிகண்ட் வேரியேஷன். எல்லாமே ஒற்றுமைன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல. அதாவது இப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறதுக்காக ஆமா பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றுறதும் சட்டமன்றத்துல உள்ள முறையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடத்துல மாறுது. உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்ல அப்பர் ஹவுஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஆனா இங்க மாநிலத்துல சட்ட மேலவைங்கிறது ஒரு பர்மனண்டா கண்டிப்பான ஒரு பாடியா இல்ல. எல்லா மாநிலத்திலும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 28 மாநிலத்துல வெறும் 6 மாநிலங்கள்ல தான் இந்த அமைப்பே இருக்கு. அப்போ சட்டமீட்டு நடைமுறைகள் கம்ப்ளீட்டா நமக்கு சேம் கிடையாது. அப்போ இந்த கான்டெக்ட் நம்ம ஏத்துக்கிறோம். எஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சில சிமிலாரிட்டி லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட்ல இருக்கு. பட் ஆல்சோ ஹேவிங் சம் சிக்னிஃபிகண்ட் வேரியேஷன். ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சில இடங்கள்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களாம், சிக்னிஃபிகண்டான சில வேரியேஷன்ஸும் இருக்கு. சரி, இப்ப சிமிலாரிட்டிஸ் என்னென்ன இருக்கு அடுத்த கொஸ்டின்ல கொடுத்தது அப்படின்னு நம்ம உள்ள பேர் என்ன, சிமிலாரிட்டிஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோசஸ். ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் பில். இது வந்து நமக்கு சட்டமன்றத்திலையும் இருக்கு, பார்லிமெண்ட்லயும் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ஆர்டினரி, மணி அண்ட் ஃபினான்ஸ் பில்ஸ் எக்ஸிஸ்ட் போத் யூனியன் அண்ட் சென்டர். ரெண்டாவது ப்ரொசீஜர் ஃபார் ஆர்டினரி பில். அதாவது ஒரு சாதாரண மசோதாவை நிறைவேற்றுவதற்கான நடைமுறையை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு ஹவுஸ்ல நடைமுறை அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அறிமுகம் செய்ய முடியும். ஸோ சிமிலர்லி நம்மளுடைய மாநிலத்திலையுமே அது அப்பர் ஹவுஸாவோ லோவர் ஹவுஸாவோ ரெண்டுல எதுலனாலும் நிறைவேற்ற முடியும். பாஸ் வித் சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. 2 இடத்துல இது ஒண்ணுதான். தேர்ட் ஒன் ப்ரொசீஜர் ஃபார் மணி பில். ஒரு மசோதா பண மசோதாவாக இருக்கு. உதாரணத்துக்கு ஆர்டிகிள் 110 பிரகாரம் இல்லைன்னா 198 பிரகாரம் ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் மணி பில்லா இருந்துச்சுன்னா அதை லோவர் ஹவுஸ்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். இது பார்லிமெண்ட்லயும் அப்படிதான், நம்மளுடைய சட்டமன்றங்கள்லயும் அப்படிதான். லோவர் ஹவுஸ்னா நம்ம சட்டமன்றத்துல மட்டும்தான் கொண்டு வர முடியும், சட்ட மேலவையில அது கொண்டு வர முடியாது. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் மணி பில்ஸ்ல இன்ட்ரடியூஸ் இன் லோவர் ஹவுஸ் ஒன்லி. அப்பர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நோ பவர் டு அமெண்ட். 2 இடத்துலயும் அப்படிதான். ராஜ்யசபாவுக்கு மணி பில்லை பொறுத்த வரைக்கும் அங்க அமெண்ட் பண்றதுக்குலாம் டைம் கிடையாது. ஒன்லி ஸ்டே 14 days, அவ்வளவுதான். ஒரு 14 நாள் அது தாமதம் செய்ய முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க அல்டிமேட் பவர் கிடையாது. இங்கேயும் ஸ்டேட் அசம்பிளில அப்படிதான். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஸ்பீக்கர். சபாநாயகரோட ரோல் என்னன்னா சர்டிஃபைஸ் மணி பில். 2 இடத்துலயுமே உங்களுக்கு மணி பில் அப்படின்னு சர்டிஃபை பண்றது அங்கேயும்
சபாநாயகர் தான், இங்கேயும் சபாநாயகர் தான். மேலவைக்கு பொறுப்பு கிடையாது. ஸோ சபாநாயகரோட டெசிஷன் இங்க இந்த இடத்துல ஃபைனலா மாறுது. ஸோ அங்க வந்து அவர் மணிபில்னு ஒரு பில்ல சொல்லும் பொழுது, அது மணிபில் இல்லன்னு நம்ம எங்கேயும் போய் முறையிட முடியாது. பார்லிமெண்ட்ல. சட்டமன்றத்துல அதே மாரி இவர் மணிபில்னு சொல்ற ஒரு விஷயத்த, மணிபில் இல்லன்னு யாரும் போய் முறையிட முடியாது. 4th சிமிலாரிட்டி. 5th ஒன் பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் ஆஃப் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பட்ஜெட். ஸோ பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் பிரசன்டேஷன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பிரசன்ட் பண்றார். பார்லிமெண்ட்லயும் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். லிமிடெட் பவர் டு அப்பர் ஹவுஸ் தான். மணி பில்னு வரும் பொழுதே அதுக்கு லிமிடெட் பவர் தான் அங்க இருக்குன்னு சொல்றோம். 5th சிமிலாரிட்டி. 6th சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் அசென்ட். ஒப்புதல் கொடுக்கிறது. ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 இடத்துலயும் ஆஃப்டர் த பாசேஜ் தான். ஸோ 2 பேருமே இங்க சட்டமன்றத்திலையும் சரி, பாராளுமன்றத்திலையும் சரி, அந்த பேசேஜுக்கு அப்புறமா தான் என்ன செய்றாங்க, அந்த அசென்ட்ங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 இடத்துலயும் பிரசிடென்ட்டும் சரி, கவர்னரும் சரி அசென்ட் பண்ணலாம், அல்லது வித்ஹோல்டு பண்ணி வைக்கலாம், அல்லது ரிட்டர்ன் கூட திருப்பி அனுப்புறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சரி, இப்போ 6 ஃபேக்டர்ஸ்ல நம்ம வந்து சிமிலாரிட்டிஸை சொல்லியாச்சு. ஆனா நம்ம மேல ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போதே சொல்லியிருக்கிறோம், சில டிஸ்டிங்டிவான சில டிஃபரன்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கீ டிஃபரன்சஸை மட்டும் சொல்றேன். எல்லா டிஃபரன்ஸும் இதே மாதிரி 6 ஃபேக்ட்ல நம்ம விளக்குறதுக்கு 10 மார்க் கொஸ்டின்ஸ்ல இடம் கிடையாது. ஸோ என்ன டிஃபரன்சஸ் இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங் 108வது விதி பிரகாரம் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனே இங்க இருக்கு. ஸோ ஒன்லி பார்லிமெண்ட் கேன் என்ஜாய், நோ சச் ப்ரொவிஷன் இன் ஸ்டேட்ஸ். ரெண்டாவது, பிரசன்ஸ் ஆஃப் அப்பர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கணுங்கிறதுமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மஸ்ட். ஆர்டிகிள் 80 பிரகாரம் யூனியன்ல ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் பாடியா அங்க இருக்கு. ஸோ அதை டிசல்யூட் பண்ண முடியாது, டிசல்யூஷன் அது கிடையாது. அந்த பாடியை கலைச்சு எடுக்கவும் முடியாது, அந்த பாடி இருக்காம அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸா மாறுது. ஆனால் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஆப்ஷனல் தான். ஆர்டிகிள் 169 அதற்கு வந்து ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்பர் ஹவுஸ் இருக்கணும்னு நினைச்சா வைத்திருக்கலாம், வேண்டாம்னு நினைச்சா கலைச்சிடலாம். தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸை கலைச்சிட்டாங்க. ஸோ கன்க்ளூஷன் சிமிலர்லி அதே தான் சொல்ல வரோம். 10 மார்க் கேள்வியில ஒரு 1.25 பக்கத்துக்குள்ள இதை தான் நம்ம சொல்ல முடியும். சொல்லிட்டு என்ன சொல்றோம், மேஜர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா டோன்ட் ஹேவ் அப்பர் ஹவுஸ் இன் எய்தர் லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டம் இயற்றக்கூடிய இந்த அவையை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலங்கள் எல்லா மாநிலங்கள்லையுமே அப்பர் ஹவுஸ்னு ஒரு ரோலே ஃபர்ஸ்ட் கிடையாது. ஹென்ஸ் despite having some similarities, both also has some distinct differences. ஸோ இந்த ஒப்பீனியன் பிரகாரம் ஒரு 70% நம்ம ஏற்றுக்கிட்டாலுமே கமெண்ட்னு ஒன்று சொல்ல வேண்டிய சூழல் வரும் பொழுது இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே ஒரு டிஸ்டிங்க்ட் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. அதனால இது அப்சல்யூட் இல்லை அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையும் சேர்த்து என்ன பண்ணுறோம், இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் ஒரு 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் இவ்வளோ தான் எழுத முடியும். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்குள்ள இவ்வளோ பாயிண்ட்டை ரெக்கவர் பண்ணி எழுதணும். நான் இங்கே ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். சிமிலாரிட்டி, டிஃபரன்ஸ் 2 பாயிண்ட், 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு கன்க்ளூஷன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒப்பீனியன் கேட்டதுனால அந்த ஒப்பீனியனே சொல்லியிருக்கு. கமெண்ட் தானே சொல்லியிருக்காங்க. கமெண்ட் சொன்னா கமெண்ட் என்ன அர்த்தம், இப்போ நம்மளே ஒருத்தங்க வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறாங்க, கீழே போய் கமெண்ட் பண்றேன்னு அர்த்தம், நம்மளோட ஒப்பீனியன் அங்கே சொல்றோம். ஸோ ஃபேக்டை அனலைஸ் பண்றது 2வது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறத முதல்ல சொல்றதுக்கு பேர் தான் கமெண்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சொல்றேன், அவன் என்ன கமெண்ட் அடிக்கிறான் அப்படின்னா கமெண்ட் அவனோட ஒப்பீனியனை சொல்றான். போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து கமெண்ட் பண்றான். இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எப்பவுமே ஒரு கமெண்ட் எப்பவுமே என்ன இருக்கக்கூடாதுன்னா பயாஸ்டா ஒரு கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுடைய எல்லா இடத்துலையுமே ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுடைய ரோல் என்னன்னா ஒரு நியூட்ராலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இல்லைன்னு ஒரு பக்கமா சாய்ந்து என்னைக்குமே பதில் சொல்லக்கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு ஃபேவரிசம் ஒன்று இருக்கும், டிஸ்ஃபேவரிசம் ஒன்று இருக்கும். அப்போ 2யுமே அதுல உள்ள நல்லதையும் நம்ம சொல்லணும், அதுல உள்ள கெட்டதையும் விமர்சனம் செய்யற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால இந்த எஸ் அப்படிங்கிறது நீங்க சொல்லிட்டு இங்க போறது இங்க ஆப்டா இருக்கும் இந்த ஆன்சர். தேங்க்யூ.